என் அன்பு குழந்தையே, இந்த நாளில் உனக்கு ஒரு சுபவாக்கை தரவே சந்தோஷமாக வந்துள்ளேன். நீயும் மகிழ்ச்சியாகவே இறுதி வரை கேள். இந்த மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில் என்றென்றும் நிலைத்திருக்கும். உன் வாழ்வில் நீ இருக்கும் இந்த சூழ்நிலையில் ஒரு திருப்பம் வந்தே ஆக வேண்டும். இப்பொழுது உன்னை சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகள், சிக்கல்கள், போராட்டங்கள் என்ற நிலையில் ஒரு திருப்பம் வந்தால்தான் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அந்த திருப்பத்தை பற்றி கூறவே உன்னை தேர்ந்தெடுத்து உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீ இப்பொழுது அனுபவிப்பது, இப்பொழுது உன்னிடம் இருப்பது என்று அனைத்தும் நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்து கொண்டால் உனக்கு இனிமேல் சுபமே உண்டாகும். உனக்கு ஒவ்வொரு வினாடியும் என் மேல் நம்பிக்கை உண்டாக்குவதற்காக நான் நீ செய்யும் எல்லா வேலைகளிலும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய மகிமையை நீ முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காக நீ கேட்கும் சிறு சிறு விஷயங்களையுமே கூட உனக்கு நிறைவேற்றி தர பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். குழப்பம் வேண்டாம் குழந்தையே. நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய மிகுந்த விசுவாசம் மட்டுமே, உன்னுடைய அன்பும் பக்தியும் மட்டுமே. நீ என்னை எப்படி ஆராதித்தாலும், நீ என்னை எப்படி அழைத்தாலும் அதை மனதார நான் ஏற்றுக்கொள்வேன். யார் எப்படி என்னை ஆராதிக்கின்றார்களோ அவர்களுக்கு அதே விதத்தில் நான் கிடைக்கின்றேன். நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கும் இடத்தில் நானும் நம்பிக்கையோடு இருப்பேன். என் மூல ஸ்வரூபமே விசுவாசம்தான் ஆகும். உன்னுடைய மனதில் இப்போதெல்லாம் அடிக்கடி தோன்றும் எண்ணம் என்னவென்று தெரியுமா? இந்த நிலைமை மட்டும் மாறிவிட்டால் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைக்கின்றாய். ஆனால் செல்லமே, அது முற்றிலும் பொய். நிலைமை மாறினால் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதல்ல. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே உன்னுடைய நிலைமை மாறிவிடும் என்பதே சத்தியமான உண்மை. என்ன பெருமாளே, நிலைமை இப்படி முத்திக்கொண்டே இருக்கின்றதே, இந்த சூழ்நிலையில் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அது மதிக்கட்ட செயல் ஆகிவிடாதா என்று கோபித்துக் கொள்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் இந்த நிலைமைக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது எதற்காக என்று தெரியுமா? உன்னுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது உன்னுடைய மூளைக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் சந்தோஷிக்கும் போதும் உன்னுடைய மனம் உற்சாகிக்கும். மூளை சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் இருக்கும் வேளையில் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த போராட்டங்களை முற்றிலுமாக மாற்றக்கூடிய வழி உன்னுடைய மனதிலேயே தோன்றும். உன்னுடைய வாழ்க்கையில் சரியான திருப்பம் வர சரியான கால நேரம் இதுதான். நிச்சயமாக கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழத்தான் போகின்றது. அதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று அழுத்துக் கொள்ளாதே. நீ விரல் விட்டு என்னும் அளவில் ஒரு திருப்பம் வந்தே தீரும். உன்னுடைய மனதை உற்சாகத்துடன் வைத்துக்கொள். நீ மகிழ்ச்சியாய் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்ந்தே தீர்வாய். எது நடந்தாலும் அதை சந்தோஷமாகவே ஏற்றுக்கொள். அனைத்து கெட்டதிலும் ஒரு நல்லது நிச்சயமாக இருக்கும். அதனால் நமக்கு கெட்டது நடந்து விட்டதே என்று சோர்ந்து போய் உட்காராதே. தோல்வியிலிருந்து எழுந்து போராடுபவனே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைகின்றான். அதனால் நம்பிக்கையோடு போராடு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்கும் நொடி யாரால் நீ மனமுடைந்து இருக்கின்றாயோ அவர்களும் உன்னை நினைத்து வருந்துவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் பல நாட்களாகவே கஷ்டங்களும் கண்ணீரும் உனக்கு துணையாக இருக்கின்றது. அதனால் சரிவர தூக்கம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றாய். நிம்மதியாக உறங்காமல் எதையோ நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். சில நாட்களாகவே எதையோ பறிகொடுத்ததை போன்றே காணப்படுகின்றாய். என் செல்லமே, நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உன்னை தேடி வந்து சேர வேண்டாமா? அதற்காகத்தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய். நிச்சயமாக நீ எதை எதிர்பார்த்தாயோ அது உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைவேறும்.
இன்று வரை நீ நடக்குமா நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். பல நாட்களாக நீ வைத்த வேண்டுதல்கள் தாமதமாகி இன்று வந்துவிட்டது. இவ்வாறாக காலம் கடந்து செல்வது நல்லதா என்று என்னுடைய பாதங்களில் வந்து நீ வேண்டிக் கொண்டிருக்கின்றாய். அந்த வேண்டுதல் இதோ நிகழ்வுக்கு வந்து விட்டது. என்னுடைய நாமத்தை உன்னுடைய நாவினால் உச்சரி, அது உன்னை பாதுகாக்கும். நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இரு என்பது அடிமையாக இரு என்று அர்த்தமல்ல, அமைதியாக இரு என்றும் அர்த்தமல்ல. உனக்கு விருப்பத்திற்கு மாறாக சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் போது அதை சகித்துக் கொள்ளும் தன்மையின் பெயர்தான் பொறுமை. என்ன நடந்தாலும் நீ என்னை மறவாதே. இந்த உலகிற்கே வழிகாட்டுபவன் நான். உனக்கா நான் வழிகாட்ட மாட்டேன்? உன்னுடைய அப்பாவாகிய நான் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீ எந்த இடத்தில் இருந்தால் நல்லது என்று எனக்கு தெரியும். பெற்ற அனுபவத்தை நீ பாடமாக வைத்துக்கொள். கற்ற பாடங்களை பாதையாக மாற்றிக்கொள். நம்பிக்கையோடு நடைபோடு. என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றுமே உனக்கு உண்டு. விரைவில் நீ நிறைவான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். கவலைகளை விடு, கண்ணீரை துடை. உன்னுடைய கற்பனைகளும் கனவுகளும் தவறு என்று நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. அது உன்னுடைய வாழ்வில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும். உன்னுடைய கனவுகள் நிஜமாகும் போது நான் உன்னை விட சந்தோஷமாக இருப்பேன். உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நான் கண்டிப்பாக தருவேன். என் மீது நம்பிக்கை வைத்து நீ சந்தோஷமாக இரு. நீ ஜெயமாக இருப்பாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் கண்ணில் கலந்த கனவெல்லாம் நிஜமாக மாறப்போகின்றது. எனக்கு தெரியும் மகளே, நீ மகிழ்ச்சியாக இல்லை. உன் மனம் வேதனையால் தவித்துக் கொண்டிருக்கின்றது. அமைதி துளியும் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா என் தங்கமே? உன் மனம் அமைதியில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான். அது நீ அதிகமாக யோசிப்பது மட்டும்தான். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்க தேவையில்லை. ஏனெனில் எப்போதும் சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில் தான் எடுக்கப்படுகின்றது. எனவே மனதை அலைபாய விடாமல் ஒரே நேர்கோட்டில் சிந்தித்துப்பார். எப்போதுமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறேன் என்ற பெயரில் நீ செய்யும் தவறு என்னவென்று தெரியுமா? நடந்து முடிந்த பிரச்சனைகளை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பதுதான். பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் தோன்றும். ஆனால் அதையெல்லாம் நீ ஒரு நிமிடம் ஒதுக்கி வைத்துவிட்டு தீர்வுகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உன் கண்ணெதிரில் தோன்றும். நடந்து முடிந்ததை பற்றி யோசிப்பதால் இனி எந்த பயனும் இல்லை. இனி நடக்கப் போவதை பற்றி யோசித்துப்பார். என் தங்கமே, எதிர்காலத்தை பற்றி எப்பொழுதும் பயம் கொள்ளாதே. அதற்குண்டான தீர்வும் அதற்குண்டான வழியும் நிகழ்காலத்தில் தான் உள்ளது. ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலம் பல யதார்த்தங்களை கொடுக்க கூடியது. ஆனால் நிகழ்காலம் பல யதார்த்தங்களை எதிர்கொள்ள